சாதாரணமாக சொல்லுவாங்க மம்முட்டி சார் வந்து நல்லா ஜாலியாக இருப்பார் செட்டில் அப்படின்னு. உண்மையிலேயே சொன்ன மாதிரி பயங்கர ஜாலியாக இருப்பார். ஆனால் அவர் ஜாலியாக இருக்கிறது நமக்கு தெரியாது. ரொம்ப ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப சாந்தமாக தான் இருக்கும். ஆனால் அவர் நைட்டில் என்ன சார் அப்புறம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் விடுவார். அந்த 2 கமெண்ட் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு 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 அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இப்போ லைஃப் பார்த்தவங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி மம்முட்டி சாரோட நான் ஆனந்தம் படத்துலலாம் வந்து அப்பாவோட படம் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பயங்கரமான டெரர், அவர் டைலாக்லாம் சரியா சொல்லனா கொமட்டிலே குத்திடுவாருன்னு சொல்லி. ஸோ பயங்கரமான ஒரு, ஏன்னா அந்த ஒரு பயங்கர டெடிகேட்டடாக இருப்பார். அண்ட் அது இல்லாமல் லிங்குசாமி சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது. ஸோ அப்போது எல்லாருமே நடிச்சு காட்டுவாங்களா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அப்போது அது அந்த அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் ஸ்டாண்டிங் ஆக்டர்ஸ் வச்சு கரெக்டாக கிளியர் பண்ணி என்ன அவர் பண்ணுறாருங்கிறது வந்து ஹி வாண்ட்ஸ் டு நோ. ஸோ நாங்கள் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம் யாத்ரா 2 வரும்போது என்ன இருக்க போகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் போனோன்னே காலில் விழுறேன். போனோன்னே ஓகே அப்படின்ட்டார். ஓகே ஓகே அப்படின்ட்டார். நெக்ஸ்ட் டே வரும்போது திரும்ப இதே மாதிரி நடிக்கிறோம். நம்மளும் சீனியர்ப்பா போய் காலில் விழணும் அப்படின்னா அவர் என் காலில் விழுறாரு. சார் போதும் சார் அப்படின்ட்டாரு. ஜாலி சார், லைஃப் இஸ் குட் சார் அப்படின்ட்டாரு. சார் நல்லதில் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்ட்டேன்.